ஹலோ மக்களே, நம்மள நிறைய பேர் இந்த மிசைல் லான்ச் ஆகிற வீடியோ பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு இடத்துல போய் டெஸ்ட்ராய் ஆகிற வீடியோவும் பார்த்துருப்போம். இந்த மாதிரி மிசைல்லாம் ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டில் போய் அட்டாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்க ரேட் ஆஃப் டெக்னாலஜி வச்சு அதை மேலேயே டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ரேடாஸில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு சென்சார் தான் அல்ட்ராசோனிக் சென்சார். அந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை பார்த்தா இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது காம்பனன்ட்ஸ் ஆஃப் த டே சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டே 2. இந்த மாதிரி புதுசாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க guys. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட பேசிக் ஒர்க்கிங் மாடலாக நான் வீட்டிலே வந்து பண்ணேன். இதுக்கு ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை. ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் வேணும், அதுக்கப்புறம் ஒரு டெவலப்மெண்ட் போர்டு, அடினோ போர்டு எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லையுமே கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சர்வோ மோட்டார். இதோட ஒர்க்கிங் வீடியோவை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருப்பேன். இதோட ஃபுல் வீடியோ வேணும், இதோட ஃபுல் டுட்டோரியல் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருப்பாங்க கைஸ். இதோட ஃபுல் வீடியோ போடுறேன். ஓகே, நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் கப்பல் மூவி அதிகமாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரேடாஸை நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஷிப்ஸ்லேயும் இந்த ரேடாஸை யூஸ் பண்ணி தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. நம்ம இதுலேயும் மிசைல்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட வீடியோ கீழே இருக்குது, போய் பார்த்துக்கோங்க கைஸ். தேங்க்யூ.